வேணும்னா நீங்களே கொண்டு வர வேண்டியதானே? How rude. தண்ணி குடி. குஷி, என்னாச்சு? நீ நல்லா இருக்கல? குஷி, என்னாச்சு பாட்டிக்கு? ஒண்ணுல லைட்டா பொறக்கேறிடுச்சு. டீயை குடிச்சாங்களா? பொறக்கேறிடுச்சு இல்ல பாட்டி? நல்லா இருக்கீங்கல்ல? தண்ணி குடிக்கிறீங்களா? வேணும்னா கொஞ்சம் டீ குடிக்கிறீங்களா? இல்ல கொஞ்சமா போதும்பா. போதுமா? என்னோட ரூம் கதவை யார் வெளிய இருந்து லாக் பண்ணாங்கன்னு தெரியல. நான் தான் பண்ணேன். ஸ்வீட். தொட்டத்துக்குலாம் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கே. வேற யாரு? மானஸ் தான் பண்ணிருப்பான். டெய்லி புது சட்டையில தேடி தேடி பண்றான். சோ தான் பண்ணிருப்பான் போல. நம்ம வீட்டுல ஏடா கூடமா யோசிக்க ஒரு சிலர் தான் இருக்காங்க இல்ல பாட்டி? இவங்க ஒருத்தங்க காலங்காத்தாலே டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நீங்க தானே மேடம் மாசாசே எல்லா பிசினஸையும் உங்க தோல்ல தூக்கி சுமக்கிறேன்னு சொன்னீங்க. அதோட விளைவு அது சுமங்க. என்ஜாய். காலைல 9 மணிக்கெல்லாம் கால் வர ஆரம்பிச்சிடும். ஓகே சரி. கேரியா? ஹலோ சொல்லுங்க. ராதிகா பாட்டி. ராதிகாலாம் வர மாட்டான். அதான் உங்களுக்கு மாப்பிள்ளை பேர நான் இருக்கேன்ல. நீங்க ஏன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல? ஏன் என்கிட்ட ஏதாவது ப்ராப்ளமா? நான் உங்களை ஏதாவது சொல்லிட்டேனா? நான் ஏதோ உங்களை தப்பா சொல்லிட்ட மாதிரி இப்படி மூச்சை தூக்கி வச்சுக்கிறீங்க பாட்டி. கம், நான் இன்னும் கொஞ்சம் டீ குடுக்கட்டுமா? நீங்க தான் துப்பிட்டீங்களே. ஐயோ வேண்டப்பா. அட பாட்டி, இப்ப டீயை ஃபுல்லா குடிங்க. ஒரே கல்ப்பு. வாங்க 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 வாங்க. இன்னைக்கு மொத்த டீயும் குடிக்காம உங்களை விடுறதில்ல. குஷி, மெதுவா மெதுவா பாத்து. குஷி, மெதுவா மெதுவா. மீரா முன்னாடி டேஷ்போர்ட்ல மாத்திரம் இருக்கு. தண்ணியை விடு. எதுவும் ஆகாது. என்னாச்சு குஷி? நீ நல்லா இருக்கல? வாயத்துற. மெதுவா. உனக்கு ஒண்ணும் ஆகல. லைட்டா அலர்ஜி ஆயிருக்கு, மத்தபடி எதுவும் இல்ல. ஜஸ்ட் பிரீத். தண்ணி குடி. முதல்ல கொஞ்சம் தண்ணி குடி. நீங்க எனக்கான மாத்திரைய கார்ல கூட வச்சிருப்பீங்களா? நான் உன்னோட அப்பா. என் பொண்ணுக்கு ஒரு விஷயத்துல அலர்ஜினா அப்ப அவளை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு தானே? இங்க கார்ல மட்டும் இல்ல, பெட்ரூம்ல, ஹால்ல, கிச்சன்ல, ஏன் பாத்ரூம்ல கூட அந்த மாத்திரையை நான் வச்சிருக்கேன். எப்போ உனக்கு அலர்ஜி அட்டாக் வரும்னு தெரியாதுல்ல? சிப்ஸ் பாக்கெட்ல எப்படி மஷ்ரூம்? அம்மா, இது அலர்ஜி. இத்தனை வருஷமா நாம மஷ்ரூமா வாங்குறது கூட இல்லையே. வீட்டுல மஷ்ரூமா சமைக்கிறது கூட இல்ல. அப்புறம் எப்படி இது வந்திருக்க முடியும்? பாஸ்தால
மஷ்ரூம் நான் தான் போட்டேன். ஆமா, மஷ்ரூம் தாமினி இல்ல, நான் தான் போட்டேன். நாம அந்த வீட்டை வாங்க மாட்டோம். நீ இந்த மஷ்ரூம்ஸ அப்ப வேணும்னே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கல? உனக்கு அட்டாக் வரணுங்கிறதுக்காக. உங்களுக்காக நான் எவ்வளோ அழகா சூப்பரா டீ போட்டு வச்சிருக்கேன். வாசனையே மூக்க தொலைக்குதே. வாங்க 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 வாங்க, வந்து பொறுமையா உட்காருங்க, ஸ்லோவா உட்காருங்க, நிதானமா உட்காந்து இதை குடிங்க. டீ என்ன செய்ய போகுதுன்னு உங்களுக்கு இப்ப தெரியும். குடிங்க. 3, 2, 1 அட்டாக். அப்படிதான், அதேதான் அதேதான் அதேதான், அப்படிதான். டீ நல்லா இருக்குல்ல? சரி, எனக்கு 10க்கு இதுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க சொல்லுங்க? 10. 10 out of 10. அதுல எந்த குறையுமே இல்லையா? இல்ல சுகர் கம்மியா இருக்குல்ல? இல்ல கரெக்டா தான் இருக்கு. கொஞ்சம் கம்மியா தானே இருக்கு? இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம். டீ மட்டும் மோசமா இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. நீங்க இருங்க நீங்க. அது எப்படி ஒரு டீ மோசமா இருக்கலாம்? டீ நமக்கு சுவாரஸ்யமா இருக்க வரைக்கும் நம்ம டீயை குடிச்சுக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் குறைங்க. இப்போ டீ சுவாரஸ்யமா இருக்கும். இப்ப குடிங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கவா? இல்ல, இப்பதானே குடிச்சப்பா. நான் வேர்வை சிந்த உள்ள நின்னு டீ போட்டா நீங்க வச்சிருந்தா அப்புறம் குடிப்பீங்களா? குடிங்க. நல்லா உறிஞ்சு உறிஞ்சு குடிக்கணும். அப்படி குடிக்கணும். நல்லா இருக்க. சரி, கொடுங்க கொடுங்க. டீ எல்லாம் குடிச்சது போதும். நம்ம வீட்டுக்கு ஒரு புது பக்கத்து வீட்டுக்காரங்க வர போறாங்க. அந்த பக்கத்துல இருக்க வீட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு. பழைய ஆளுங்க, பழைய சுவர்கள், இது வீட்டோட அஸ்திவாரத்தையே உடைச்சிடும். இந்த பழைய வேர் இருக்குல்ல, அது மேல இருந்து பில்டிங் அப்படியே பலவீனப்படுத்திடும். இந்த பழைய ஆளுங்க இருக்காங்கல்ல, அதாவது உங்களை மாதிரி உறவுக்குள்ள விரிசலை ஏற்படுத்துவீங்க. யார்கிட்டையும் எதையும் சொல்லக்கூடாது. இல்ல, ஹாப்பியா இருக்கணும். சரி, தூங்குங்க. இல்ல, எனக்கு இப்ப தூக்கம் வரல. உள்ள ஏசி இருக்குது, குளு குளுன்னு இருக்கும், நல்ல ஜிலு ஜிலுன்னு இருக்கும். உள்ள போய் பெட்ல படுத்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். ஆனா எனக்கு தூக்கம் வரலையே. பாட்டி, நான் சொல்றேன்ல, தூக்கம் வரும். தூக்கம் கண்டிப்பா வரும். தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். குஷி, அப்ப இது எல்லாத்தையும் நீ வேணும் தான் பண்ணிருக்கல? அந்த வீட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க கூடாதுன்னு பதில் சொல்லு குஷி. குஷி, நீ ஆன்லைன்ல மஷ்ரூம் ஆர்டர் பண்ணியா? அவ சைலண்டா இருக்கத பார்த்தாலே தெரியல எல்லாத்தையும் அவ வேணும் தான் பண்ணிருக்கான்னு. பிடிவாதத்துக்கு ஒரு எல்லை இருக்கு குஷி. ஆனா உன் பிடிவாதம் ரொம்ப எல்லை மீறி போயிடுச்சு. இன்னைக்கு உன் பிடிவாதத்தால உன்னோட உயிரே போயிருக்கும், தெரியுமா? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? சொல்லு, நான் என்ன பண்ணுவேன்? குஷி, உனக்கு நல்லா தெரியும் யார நீ அடியோட வெறுக்கிறியோ அவதான் உனக்கு செல்லம் கொடுத்து உன்னை பிடிவாதக்காரியா மாத்திருக்கா.
நீ என்ன கேட்டாலும் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பால. அவளும் உன்னை எப்பவும் திட்ட மாட்டா, மத்தவங்களும் உன்னை திட்ட விட மாட்டா. உன்னை பிடிவாத காரியம் மாத்திட்டு அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா. என்ன அம்போடு விட்டுட்டு போயிட்டா உன்னை பாத்துக்கிறதுக்கு. யுவன் ஆ அவங்க வந்துட்டாங்களா? என்ன கேள்வி இது? நான் முன்னாடி ரெடியா இருக்கேன், அங்க ரெஜிஸ்டர் பண்ண ஆள் வந்துட்டாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு, ஆனா இன்னும் அவங்க வரல. பை தி வே இது எனக்கு. ஆமா. தேங்க்யூ. ஐ ஸ்வேர் எனக்கு இந்தியா ரொம்ப பிடிக்கும், ஆனா இந்தியன்ஸ் மேல எனக்கு எந்த பிடிப்புமே இல்ல. ஜீரோ சென்ஸ் ஆஃப் டைம். மீட்டிங்கோ இல்ல அப்பாயின்மெண்ட்டோ இல்ல கல்யாணமோ எப்பயும் லேட். அப்படியா? பின் என்ன, ஒரு டைம் கொடுத்தா கொடுத்த டைமுக்கு வரணும்ல, அந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும்ல. லைஃப்ல என்ன ஆனாலும் இந்த பஞ்சுவாலிட்டி எப்பயுமே விடக்கூடாது. அப்படி சொல்றீங்களா? ஆனா நீங்க என்னமோ வெளிநாட்டுக்காரர் மாதிரி பேசுறீங்க. ஏதோ அமெரிக்கால இருந்து இங்க லேண்ட் ஆன மாதிரி. நான் அமெரிக்கால இருந்து லேண்ட் ஆகலன்னாலும் சென்ஸ் ஆஃப் டைம்ன்றது எனக்கு இருக்கு மேடம். அப்படியா? இன்னும் என்னவா, எனக்குலாம் டைம் ரெஸ்பெக்ட் பண்ண தெரியும், இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி இல்ல. டைம் கொடுத்தோம் 1 hour ஆயிடுச்சு, ஆனா இன்னும் வரல. இது சரியா இருக்கா? ரிலாக்ஸ் யுவன், வந்துருவாங்க. இன்ஃபேக்ட் ஐ அம் வெரி ஷூர் அவங்க வழியில தான் இருப்பாங்க. ஒரு வாட்டி அவங்களுக்கு கால் பண்ணி பாருங்க. கால் பண்ணுங்க, பரவாயில்ல. நான் கால் பண்ணட்டுமா? ஆமா. ஓகே, நீ சொல்றதுனால கால் பண்றேன். ஒரு நிமிஷம், இத மெசேஜ் வந்திருக்கு. நாங்க வீடு வாங்க. இன்ட்ரெஸ்டடா இல்ல, இன்னைக்கு வீட்டுக்கும் வரல. என்ன? How ridiculous this is. வீட்ல ரெஜிஸ்டர் பண்ண ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யாராவது போன்ல இந்த மாதிரி டீலை கேன்சல் பண்ணுவாங்களா? வாட் நான்சென்ஸ். இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஆச்சரியமா இருக்கே. எங்க காமிங்? நீயே பாரு, யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்களா? சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது அப்படியே எனக்கு எரிச்சலா வருது. இத பண்ணது பெரியவங்க இல்ல, சின்ன பொண்ணு பண்ணியிருக்கா. அது எப்படி நீ கரெக்டா சொல்ற? யுவன், இந்த மெசேஜ கொஞ்சம் கவனமா படிங்க. எந்த அடல்ட்டும் எமோஜிஸ் அனுப்ப மாட்டாங்க, அதுவும் இந்த மாதிரி சேட் எமோஜி. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், பக்கத்து வீட்டுக்காரரோட மனைவியோட ஆக்சிடென்ட்க்கு அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு ஆள் ரொம்ப புத்திசாலியாவும் மெச்சூர்டாவும் தான் இருக்கணும். ஐ அம் வெரி ஷூர் யுவன், இது அவர் அனுப்பல, அவரோட பொண்ணு சென்ட் பண்ணிருக்கா. ரியலி? எஸ். ஐ மீன், நீ சொல்றதுல லாஜிக் இருக்கு, ஆனா ஒரு பொண்ணு எதுக்காக அந்த மாதிரி பண்ணணும்? ஒருவேளை பயந்து போயிருக்காளோ? ஏன்னா இதுவரைக்கும் அவளோட ஃபேமிலி கிட்ட அவ உண்மையை சொல்லல. அவ தான் அன்னைக்கு என்ன ஆக்சிடென்ட் பண்ணான்னு. அம்மா, நீ என்ன சொல்லுவ? நீ என்கிட்ட சொல்லுவல அவளை மறக்கணும்னு. ஆனா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தானா அப்புறம் நான் எப்படி அவளை மறக்க முடியும்? நீயே சொல்லு, நான் எப்படி அவளை மறக்க முடியும்? அப்பா அது வந்து போதும். இப்ப நீ நான் சொல்ல போறது கவனமா கேட்டுக்கோ. இனிமே உன்னோட பிடிவாதத்துக்கு நான் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன். உன்னோட இந்த தேவையில்லாத பிடிவாதம் இருக்கு பாரு, இதையெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன். நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், அவங்க வீட்டை நான் வாங்குறேன்னு. சோ இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா நடக்கும். நான் உனக்கு அப்ப, உன் முன்னாடி எல்லாத்துக்கும் தலை வணங்குறதுக்கு நான் அவ இல்ல. அது என்னன்னா யுவன், அம்மா அப்பா பசங்களோட எல்லா பிடிவாதத்தையும் எல்லா ஆசையையும் நிறைவேற்றும் போது பசங்க இப்படிதான் கெட்டு போயிடுவாங்க. அது என்ன கெட்டு போயிடுவாங்க? ஆல்ரெடி அவ அப்படிதான் இருக்கா, திருந்தறதுக்கு கூட வாய்ப்பு இல்ல.
ஐ மீன் நீ யோசிச்சு பாரு, ஒரு சின்ன பொண்ணு அவங்க அப்பாவோட டீலை இந்த மாதிரி போன்ல கேன்சல் பண்ணுவானா? நான் சத்தியமா சொல்றேன், அவ திருந்துவான்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. ரிலாக்ஸ். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்க வந்துருவாங்க. நீங்க ஒரு வாட்டி கால் பண்ணுங்க. கால் பண்ணுங்க. இல்ல நான்லாம் கால் பண்ண மாட்டேன். கால் பண்ணுங்க யுவன் ப்ளீஸ். இந்த மாதிரி ப்ளீஸ் சொல்லும்போது மனசு உருகி தொலைக்குது. சொன்னதை செஞ்சிடறேன், என்ன பண்றது? குஷி நல்லா இருக்கல்ல? ஓகே தானே? ஹலோ யா மிஸ்டர் யோகா, எங்கங்க இருக்கீங்க? ஐ எம் சாரி, நாங்க வந்துட்டே இருக்கோம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அங்க எல்லாம் ஓகே தானே? நான் என்ன கேக்குறேன்னா, எனக்கு உங்க போன்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. அது நீங்க வந்து என் வீட்டை வாங்க இன்ட்ரெஸ்டா இல்ல, அதோட இன்னைக்கு நான் மீட் பண்ண வரல அப்படின்னு மெசேஜ் போட்டிருந்தீங்க. அதான் ஒரு கிளாரிஃபிக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அங்க எல்லாம் ஓகே தானே? மெசேஜா? மிஸ்டர் யூகா, ஐம் சாரி, அது குஷி தான் அப்படி மெசேஜ் அனுப்பியிருக்கா. அவ ஏப்ரல் ஃபுல்லா இந்த மாசம் முழுக்க செலிப்ரேட் பண்ணுவா. ஐம் சாரி, பட் நாங்க வந்துட்டு இருக்கோம். நாங்க இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். ஓகே. ஆல் குட். மை காட் மை காட் மை காட், எப்படி முடியுது இதெல்லாம் உன்னால? இதோ இப்படிதான். ஆனா என்னால முடியலையே. ராதிகாவால முடியும். அதனால தானே என்னோட மனைவியா இருக்கு. பை த வே, அவரோட பொண்ணு இருக்கல்ல, அவதான் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணலாம். ஏன் இந்த வயசுல இப்படி இருக்க? திருந்த மாட்டா பாரு. கெட்டு போகல யுவன். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமே அவங்க எங்க வீடு பாக்குறது தான். மேபி என்னால அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒன்னு தெரியுமா யுவன், அந்த பொண்ணுக்கு சரியான பாதையை காட்ட வேண்டியதுதான் முக்கியம். குழந்தைங்களுக்கு நம்ம சரியான வழியை காட்டிட்டோம்னா அவங்க அந்த சரியான வழியில போய் சாதிப்பாங்க. அண்ட் ஐ திங்க் என்னால அவளுக்கு அந்த சரியான வழியை காட்ட முடியும். இன்னைக்கு 2 நல்ல விஷயம் நடக்க போகுது. முதல்ல நம்மளோட அந்த இன்னொரு வீடு சேல் ஆயிடுமா. 2வது நம்ம புது பக்கத்து வீட்டுக்காரங்கள மீட் பண்ண போறோம். பட் யுவன், ரெஜிஸ்ட்ரேஷன் டே வந்தாச்சு, பட் இப்ப வரைக்கும் நான் அவங்கள மீட் பண்ணல. சோ ஸ்ட்ரேஞ்ச்ல. நீங்க மீட் பண்ணணும்னா முதல்ல அவங்க டைமுக்கு வரணும்ல. ஐ மீன் திஸ் இஸ் ஃபன்னி. ஒரு நிமிஷம், ஆபீஸ்ல இருந்து ஃபோன். ஹலோ, நான் இதோ 1 ஹவர்ல வந்துருவேன். ஷோ கண்டிப்பா டிலே ஆகாது. யூ டோன்ட் வரி. ஓகே? யுவன், சொல்லு. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, ஷோக்கு டைம் ஆகுது எனக்கு. இப்ப நான் போய் தான் ஆகணும். பட் சிக்னேச்சர்ஸ் என்ன பண்றது? அதை இப்போ முடிச்சிடலாமா? எக்ஸ்கியூஸ் மீ சார், என்னோட ஒய்ஃப் இப்போ அர்ஜென்ட்டாக கிளம்பணும். ஸோ பிஃபோர் அவங்க சைன் பண்ணிடலாமா? இஸ் தட் ஓகே? யா ஷூர். Your fingerprints? Yeah. ஓகே மேம், இப்போ நீங்க இங்க சைன் பண்ணிடுங்க. உங்க நைபர்ஸ் எல்லா பேப்பர் ஒர்க்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஓகே. இதோ இந்த இடத்துக்கு கீழே சைன் பண்ணேன்.
ஓகே டன் மேம். இப்போ நீங்க போகலாம். ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஓகே பாய். ஓகே